Hi friends, welcome to Chennai food. வீட்ல இருக்கக்கூடிய ஜவ்வரிசி வேர்க்கடலையை வச்சு அருமையான புதுமையான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து நான் 2 மணி நேரம் ஊற விட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஜவ்வரிசி பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நசிச்சு பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா நசுங்கணும். இது மாதிரி ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சையாக எடுத்தீங்கன்னா நீங்கள் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பொடிச்சிக்கலாம். நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், வேர்க்கடலையை நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஊற வச்ச ஜவ்வரிசி, ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நாம் பவுட்ரு பண்ண வேர்க்கடலை பொடி அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி அதையும் சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். அரை ஸ்பூன் சீரகப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன் சால்ட்டு, அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜவ்வரிசியில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும். நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நம்ம வாழை இலையில் வச்சு ஒரு அடை மாதிரி தாங்க தட்ட போகிறோம். இந்த மாதிரி வாழை இலை கிடைச்சா நீங்கள் வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை கிடைக்காதவங்க காட்டன் துணியை நல்லா நனைச்சி பிழிஞ்சிட்டு அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். தட்டிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் எப்போவுமே நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையை நீங்கள் நனைச்சிட்டு தட்டணும். அதே மாதிரி தட்டும் பொழுதும் தண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம தட்ட போகிறோம். நான் கையை இந்த மாதிரி நனைச்சிட்டு வாழை இலையை தொடச்சிக்கிறேன். இப்போ சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சைஸ் செய்கிறீங்களோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இதில் தட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் அப்பப்போ ஒட்ட தான் செய்யும். அப்பப்போ நீங்கள் தண்ணி தொட்டு தொட்டு தட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். நான் சின்ன இலையாக எடுத்ததுனால சின்னதாக தட்டியிருக்கிறேன். இப்போ இதை சுடுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தவா வச்சுருக்கேன். இந்த இலையோடு நீங்கள் அப்படியே சேர்த்து விடலாம். இல்லை கையில் கூட எடுக்கலாம். எடுத்தாலும் ஈஸியாக வரும். இல்லை நீங்கள் இலையோடையும் சேர்த்து விடலாம். நான் உங்களுக்கு கையிலே எடுத்து போட்டுட்டேன் பாருங்கள். உங்களுக்கு போடுறதுக்கு பயமாக இருந்தால் இந்த மாதிரி இலையோடு அப்படியே கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நாம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. தோசை பரோட்டாவை விட இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இதை செய்யலாம். அந்த ஜவ்வரிசியை ஊற வைக்கிறதுக்கு தான் நமக்கு 2 மணி நேரம் டைம் எடுக்கும். மற்றபடி ரெசிபியை சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். நைட்டு டின்னருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இந்த பக்கமும் நல்லாவே செவந்துருச்சு. நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, நல்லா செவந்துருச்சு. இது சூடாக சாப்பிட்டா நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி நாம் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசி, வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து ரொம்பவே புதுமையான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த அடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாக செய்யலாம். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.